வணக்கம், வணக்கம். அ எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? மற்றும் ஒரு காணொளி உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னத பத்தி பார்க்க போறோம்னா, இந்த தமிழ்நாட்டில எலெக்ஷன் ஃபீவர்ன்னு சொல்லி எலெக்ஷன் இது வந்து துவங்கிட்டு போலாம் கிடக்கு. ஸ்டாலின் துவங்கிட்டார். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் தனது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு ஆரம்பித்து விட்டார். அதே மாதிரி தான் விஜயும் கூடிய சீக்கிரம் செப்டம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே சுற்றுப்பயணம் போகிறாராகும். சுற்றுப்பயணம் போய் மக்களை சந்திப்பார். அதே மாதிரி நான் தமிழ் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களும் ஆரம்பிக்க போகிறார். நாளையிலிருந்து அவரும் பல சுற்று பயணங்கள் செய்ய தெரிவிக்கின்றன. இது இப்படி இருக்க பல விடயங்கள் வந்து இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த வர இருக்கிற 2026 எலெக்ஷனில் வந்து 4 கட்சிகள் போட்டி போடுகின்றன கூட்டணியோடு சேர்ந்து. முதலாவது வந்து திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அடுத்தது அதிமுக பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி, பேருந்து வந்து நடிகர் விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி, சீமான் தனித்தென்று கூறியிருக்கின்றார். இது வந்து இப்போ 26 எலெக்ஷனுக்கு ஒரு 8-9 மாதம் இருக்கிறது. ஆனால் இப்போவே சூடு பிடிக்க துவங்கியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது யூஸ்வலாக இப்படி நடக்கிறதில்ல. ஒரு 5-6 மாதத்துக்கு முதல் தான் துவங்குது. ஆனால் இது இந்த 26 வெளியே துவங்கினோம். திமுக வந்து ஓரணிகள் என்று சொல்லி ஒரு இதை போட்டு அதை துவங்கி போய்கொண்டிருக்கணும். அதே மாதிரி வேறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் என்ற ஒரு இதை இன்றைக்கு துவங்கி கேம்பெயினை துவங்கி போய்கொண்டிருக்கிறார். மக்கள் கூட்டம் அவருக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். மக்கள் பார்க்குறதுக்காக கூடுவார்கள், இல்லை அவர்கள் காசு பணங்களை கூட்டி விட்டுருவார்கள். அப்போ இதை வைத்து நாங்கள் எல்லாம் ஓட்டாக மாறும், எல்லாம் இவர்கள்லாம் ஜெயிக்க போகிறான்னு சொல்ல முடியாது. இப்போ கூட்டத்தை வைத்தண்டா இப்போ வடிவேலுக்கு இவ்வளோ கூட்டம் வந்தது, கமலஹாசன் வேறு இவ்வளோ கூட்டம் வந்தது, எல்லாம் விஜயாந்தனுக்கும் எல்லாம் ஸ்டாரில் விட்டமாக நடக்க விழா கூட்டம் வந்து அவ்வளோ ஓட்டாக மாறும் என்று கூற முடியாது. அதே மாதிரி விஜய்க்கும் இந்த விக்கிரவாண்டி அந்த மாநாட்டில் இவ்வளோ கூட்டம் வந்தது, அவ்வளோ வாக்குகளை வேறும் என்றால் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கும் என்று. 26 எலெக்ஷன் முடிவில் என்ன வருதுன்னு பார்த்து தான் நாங்கள் அதை சொல்ல முடியும். அப்போ இப்படி 4 கட்சிகள் துவங்கியிருக்கின்றன. அவர்கள் சுற்றுப்பயணத்தை துவங்கி தங்களுக்கு செல்வாக்கான இடங்களை சுற்றி வருகின்றார்கள். அதே மாதிரி தான் விஜயம் வார செப்டம்பர்லேருந்து டிசம்பரில் சுற்றுப்பயணம் போவாகும். அதன் பின் தான் தாங்கள் என்ன கூட்டணி இறுதி முடிவு செய்வோம் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களான பாஜக திமுக கூட்டணி இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். வேறு யாரோட கூட்டணி என்று தெரியவில்லை, பொறுத்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதே மாதிரி சீமான் தனித்தென்று சொல்லிவிட்டார். இப்போ இந்த 4 கட்சிகளும் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தை நடத்தி கொண்டு தான் இருக்க போகிறாங்க. நாங்கள் வேறு நாட்களில் பார்க்கலாம். அப்படி இருக்க வேறு சில ஊடகங்களில் வந்து இப்போ 4 கட்சி போட்டியில் இருக்குது. ஒரு சில ஊடகங்கள் வந்து மும்முனை போட்டியான்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ மும்முனை போட்டி என்றால் 3 கட்சி இருக்கணும். இது 4 கட்சி இருந்தால் நாங்கள் மும்முனை போட்டி இல்லை. அப்போ மும்முனை போட்டி என்ற எண்ணத்துக்கு கூறுவான். இப்போ நாங்கள் இதுக்கு மாறாக ஜதார்த்தத்துக்கு மாறாக தவறான இதில் செய்யக்கூடாது. 4 பேர் போட்டியிட்டார். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, பாஜக அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, நடிகர் விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி, அதே மாதிரி சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு கூட்டணி.
அப்படி இருக்க அதை 4 மணி போட்டி என்று தானே சொல்லணும். ஒரு சில ஊடகங்களை அவதானிக்க முடிந்தது. அவர்கள் நாம் தமிழரை தவித்து விட்டு அவர்கள் 8%, 8.25 அந்த அது பெரிய இது இல்லை, அதை தவிர்த்து விட்டு திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக மற்ற நடிகர் விஜய் தலைமையில் கூட்டணி ஆயிருக்கு என்று சொல்லி அவர்கள் இதாண்டி கொண்டு நான் தமிழரை தாங்கள் எக்னோ பண்ணுற மாதிரியும் அதை இதாண்டி விட அங்கே நான் தமிழர் கட்சி சார்ந்த தொண்டர்கள் தம்பிகள் அங்கே வந்து அவர்கள் ட்விட்டரில் வந்து கடுமையாக அந்த தவறான இதுகளை பதிவிட்ட ஊடகங்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குகிறார்கள். இது ஒரு தவறான விடயம். 4 பேர் 4 முனை போட்டிங்கன்னா 4 முனைன்னு சொல்லணும். இப்போ என்ன அது நான் தமிழரை தவித்து தாங்கள் எக்னோ பண்ணுற மாதிரி அப்படி செய்வதெல்லாம் தவறான விடயம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ 4 முனை போட்டிங்கன்னா 4 முனை யார் யார் போட்டியிடினம் என்னென்ன மாதிரி என்று என்ன உள்ளதே உள்ளபடியாக சொல்லத்தானே வரும். நான் தமிழரை தாங்கள் அதை பெருசாக இதன் கணக்கில் எடுக்க தேவையில்லை என்றெல்லாம் கதைப்பது, அதை சொல்லுவது ஒரு தவறான விடயம். அவர்கள் தங்களோட கொள்கையை சொல்லி தங்களோட நிலைப்பாடுகளை சொல்லித்தான் எலெக்ஷனில் நிற்க போகிறார்கள். அப்போ மக்கள் யாருக்கு பிடிக்கோ வாக்களிக்கிறது. நீங்கள் நியூஸ் சேனல் என்பது மக்களுக்கு உள்ளபடி சொல்கிறார். அவைன்ற அஜெண்டாக்காக ஒரு கட்சியை தாத்தியும் விஜயத்தையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளபடியாக சொல்கிறானே. என்னத்துக்கு அப்படி ஒரு சில ஊடகங்கள் அப்படி செய்வது தவறானபடியாக அவர்கள் அந்த நிறையார்கள் டிவி சேனல் வேலை செய்யும் நிறையார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வேலை செய்கிறார் போல தான் தெரிகிறது. நான் தமிழரை என்னத்துக்கு அப்படி ஒரு கில்லுக்கிறவாதி எப்படி என்று பயன்படுத்துவான். உள்ளதை உள்ளபடியாக பயன்படுத்தலாம் தானே. அவர்களும் அப்படி இருக்க இப்போ இந்த சவுக்கு சங்கர் என்பவர் சவுக்கு சங்கர் மீடியா நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கொஞ்ச நாள் திமுகவுக்கு சார்பாக இருந்தார். இப்போ இந்த ஜெயிலுக்கு போய் வந்தவொடனே இந்த அதிமுகவுக்கு சார்பாக இருந்தெல்லாம் செய்தார். எடப்பாடி முதல் இருக்கைக்கு எடப்பாடியை தூட்டினார். இந்த எடப்பாடி அவர் ஜெயிலுக்கு போட்டு வந்தோடனே எடப்பாடியை பெருசாக கதைத்தார். இப்போ இந்த அங்கே அவருக்கு அந்த இதை எடுத்து கொடுத்த அலுவலகம் எடுத்து கொடுத்த ராசாத்தியனுக்கு மேற்பட்ட சில கருத்து வேறுபாட்டால் அவர் இந்த அதிமுக நல்ல கட்சி, ஆனால் அவன் ஐடி விங் பலம் இல்லை அதுன்னு சொல்லி அவர் இதண்டி கொண்டிருக்கிறார். இப்போ என்று பார்த்தால் இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன் நடிகர் விஜயை அவருக்கு பேச ஓட்டு அளிக்க மாட்டார்கள், ஜெயிக்கின்றாலும் அவர் மட்டும் தான் ஜெயிப்பார், இந்த கட்சி ஒன்று ஜெயிக்கான்னு சொல்லி கொண்டு வந்தார். இப்போ பார்த்தால் அவருக்கு விஜய் பக்கம் அவர் சாதுவாக மாறுற மாதிரி இருக்குது. அவர் அதே மாதிரி அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்வார். முன்பு சீமானை தூட்டி பேசி கொண்டிருந்தார். அதிபர் சொல்லுவார். பேர்ந்து பார்த்தால் ஜெயிலுக்கு போய் இதன்றவனே சீமான் குரல் கொடுத்த முடிய சீமானுக்கு ஆதரவாக வந்து கொஞ்ச நாள் காய்த்தார். பேர்ந்து பார்த்தால் அந்த கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு சீமான விரட்டுன்னு சொல்லி கொண்டு வந்த கோவில் என்றவனே பேர்ந்து இப்போ இந்த கடைசியான இந்த விவாதங்களில் முன்முனை போட்டி என்றது அதை தானும் ஆமோதித்து முன்முனை போடுவார். சீமானுக்கு என்ன வாக்கு வரும், என்ன இது வரும், அவரை பேர்ந்து பழையபடி பணியேற போகலாம் என்று சொல்லி எல்லாம் கூறுவது மிக மிக ஒரு கண்டிக்கத்தக்க விடயம். அப்படியெல்லாம் யாரையும் தனிப்பட்ட ரீதியில் சொல்லக்கூடாது. இதை கட்சி சார்ந்த தம்பதங்கள் பார்த்துக்கொள்வார்கள். யாரையும் குறிப்பிட்டு ஒரு இந்த ஜாதியை சொல்லி கதைப்பது தவறான விடயம். கூடிய சீக்கிரத்தில் அவர்களுக்கு சார்பாக சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்ணுறவர்கள் தெரிந்து கொள்வார்கள் கூடிய சீக்கிரத்தில் அவரின் குணம் என்னென்று சொல்லி.
பொறுத்து தான் பார்க்க வேணும் என்ன வரும் நாட்கள் என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது. வேறு என்ன மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.